Morning students, today we are going to see problem terms related to a spherical mirror. இதை லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் பாருங்கள். பிரின்சிபல் ஆக்சஸ்னால் என்ன, பிரின்சிபல் பாருங்கள், பிரின்சிபல் ஆக்சஸ் கான்வெக்ஸ் மிரரில் எப்படி இருக்குது, கான்கேவ் மிரரில் எப்படி இருக்குங்கலாம் பார்த்தோம். இன்றைக்கி அதனுடைய ப்ராப்ளம் பார்க்கலாம். த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் எ ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் 20 சென்டிமீட்டர். அதாவது கர்வேச்சர் ஸ்பெரிக்கல் மிரருடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அதாவது வளைவு ஆரம் 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் இட்ஸ் ஃபோக்கல் லென்ஸ். ஃபோக்கல் லென்த்னா குவிய தூரம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிவைடட் பை 2. 2ஆல் டிவைட் பண்ணோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது 10. அப்போது 10 சென்டிமீட்டருங்கிறது தான் எதோட லென்த்து, ஃபோக்கல் லென்த், அதாவது குவிய தூரம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் 2 பாருங்கள். ஃபோக்கல் லென்த் ஆஃப் எ ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் 7 சென்டிமீட்டர். வாட் இஸ் இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்? இங்கே 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம இங்கே டிவைட் பண்ணோம். இங்கே ஃபோக்கல் லென்த்தோட 2-ஆ மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போது அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளோ வருதுன்னா 14 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இமேஜ் ஃபார்ம்டு பை அ கான்வெக்ஸ் மிரர். அதாவது கான்வெக்ஸ் மிரரில் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுங்கிறது சொல்கிறது. பொசிஷன் ஆஃப் த இமேஜ், அதனுடைய இமேஜ் நிழல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறது. இமேஜோட சைஸ் சின்னதாக இருக்குமா பெருசாக இருக்குமா அப்படிங்கிறத சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் த இமேஜ், பொருள் இயற்கையில் பிம்பத்தினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது. பாருங்கள், அட் இன்ஃபினிட்டி தூரமாக வச்சோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா அட் எஃப். பாருங்கள், இது இமேஜ் சைஸு ஹைலி டிமென்ஸ்டு பாயிண்ட் சைஸ்டு, அதாவது ரொம்ப 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 சிறியதாக இருக்கும். ஒரு புள்ளி அளவுக்கு தான் அதோட சைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்படி இருக்கும்னா விர்ச்சுவல் அண்டு எரக்ட், அதாவது நேரான மாயபிம்பம்னு சொல்கிறாங்க. நேரான பிம்பம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் த போல், அதாவது போலுக்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னா பிட்வீன் பி அண்டு எஃப். இதனுடைய பார்த்திங்கன்னா இதனுடைய பிம்பமும் ரொம்ப சிறியதாக தான் இருக்கும். இதுவும் விர்ச்சுவல் அண்டு எரக்ட். பாருங்கள், இமேஜஸ் ஃபார்ம்டு பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், அதாவது கோளகாடிகளில் உருவாகக்கூடிய இமேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இமேஜஸ் ஃபார்ம்டு பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் ஆர் 2 types. ரியல் இமேஜ் மெய்பிம்பம், virtual image மாயபிம்பம். Real images can be formed on a screen while virtual images cannot be formed on a screen. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ரியல் இமேஜஸ் ஸ்க்ரீனில் தெரியும், விர்ச்சுவல் இமேஜஸ் ஸ்க்ரீனில் தெரியாது. அதாவது திரையில் தெரியக்கூடிய பிம்பத்தை ரியல் இமேஜ்னு சொல்லுவோம், தெரியாத பிம்பத்தை விர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லுவோம். பாருங்கள், இமேஜ் ஃபார்ம்டு பை அ கான்வெக்ஸ் மிரர் இஸ் ஆல்வேஸ் எரக்ட், நேரான. விர்ச்சுவல்னால் என்னென்னு தெரியும், மாயபிம்பம். அண்டு டைமினிஸ்ட், மிகச்சிறிய இன் சைஸ். ஆஸ் அ ரிசல்ட் இமேஜஸ் ஃபார்ம்டு பை திஸ் மிரர்ஸ் cannot projected on a ஸ்க்ரீன். இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா கான்வெக்ஸ் மிரரில் உருவாகக்கூடிய பிம்பங்கள் திரையில் தெரியாது, மிகச்சிறிய பிம்பங்களாக இருக்கும், நேரான மாயபிம்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் இமேஜ் அண்ட் டிட்டர்மைன்ட் பை த லொக்கேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதாவது இமேஜுடைய கேரக்டர்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் அந்த மிரர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுங்கிறத பொறுத்து இருக்குது. At the object gets closer to a concave mirror, the image gets larger. அதாவது ஆப்ஜெக்ட் மிரருக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதனோட இமேஜ் பெருசாக இருக்கும். Until attaining approximately the size of the object when it reaches the center of curvature of the mirror. அதாவது எப்போ குவிய தூரத்தினுடைய அளவை பொறுத்து அதனுடைய சைஸு சேஞ்ச் ஆகும். ஆஸ் த ஆப்ஜெக்ட் மூவ் அவே த இமேஜ் டைமினிஷ் இன் சைஸ் அண்ட் கெட் கிராஜுவலி க்ளோசர் டு த ஃபோக்கஸ் until it is reduced to a point at the focus when the object is at a infinite distance from the mirror. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதனுடைய தூரம் அதிகரிக்க அதனுடைய பிம்பத்தினுடைய அளவு மிக மிக சிறியதாக மாறிடும். முடிவில்லா தொலைவில் அந்த பிம்பமே தெரியாத அளவுக்கு போயிடும். பாருங்கள், த சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்டு பை கான்வெக்ஸ் மிரர் இஸ் கிவன் டேபிள் 1. இதை தான் நம்ம பார்த்தோம், கான்வெக்ஸ் மிரரில் எந்த மாதிரியான பிம்பம் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, கான்கேவ் மிரர்ஸ் ஃபார்ம் எ ரியல் இமேஜ் அண்ட் இட் கேன் பி காட் ஆன் எ ஸ்க்ரீன். அதாவது ரியல் இமேஜ்னா மெய் பிம்பம், மெய்னா உண்மையான பிம்பம்னு அர்த்தம். ரியல் இமேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும். அன்லைக்
கான்வெக்ஸ் மிரர்ஸ் கான்கேவ் மிரர்ஸ் ஷோ டிஃப்ரெண்ட் இமேஜ் டைப்ஸ். அதாவது பார்த்தோம் அப்படின்னா கான்கேவ் மிரர்ஸில் தோன்றக்கூடிய பிம்பங்களும் கான்வெக்ஸ் மிரர்ஸில் தோன்றக்கூடிய பிம்பங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிபெண்டிங் ஆன் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர், த பொசிஷன் சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் வில் வேரி. அதாவது இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா கான்கேவ் மிரர்ஸ்லேயும் பொருளுக்கும் பிம்பத்துக்கும் பொருளுக்கும் அதனுடைய மிரருக்கும் இடையிலான தொலைவை பொறுத்து அதனுடைய சைஸு சேஞ்ச் ஆகும். இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கான்கேவ் மிரர்ஸில் உருவாகக்கூடிய பிம்பங்களின் அளவு பாருங்கள். அட் இன்ஃபினிட்டி அதாவது எஃப்இல் பார்த்தோம் அப்படின்னா ஹைலி டைமனஸ்ட். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதனுடைய பிம்பங்கள் ரியர் அண்டு இன்வெர்ட்டட், அதாவது மெய்பிம்பம் தலைகீழான பிம்பம். ஓகேவா? அடுத்தது பியாண்ட் சி, அதாவது சியில் பார்த்தோம் அப்படின்னா பிட்வீன் சி அண்ட் எஃப் டைமனஸ்ட். இதுலேயும் சின்னதாக தான் இருக்கும், ரியல் அண்டு இன்வெர்ட்டட். அடுத்தது அட் சியில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சேம் சைஸ் ஆஸ் த ஆப்ஜெக்ட். சியில் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்டினுடைய சேம் சைஸுக்கு அதனுடைய இமேஜ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுவும் ரியல் அண்டு இன்வெர்ட்டட் தலைகீழான மெய்பிம்பம். பாருங்கள், பிட்வீன் சி அண்ட் எஃப் பியாண்ட் சி பக்கத்தில் பார்த்தோன்னா மேக்னிஃபைடு பெருசாக இருக்கும், ரியல் அண்டு இன்வெர்ட்டட். நெக்ஸ்ட்டு அட் இன்ஃபினிட்டி பார்த்தோன்னா ஹைலி மேக்னிஃபைடு மிக பெரியதாக இருக்கும், ரியல் அண்டு இன்வெர்ட்டட். அதில் பாருங்கள் பிட்வீன் எஃப் அண்ட் பி இதில் மட்டும்தான் அது சேஞ்ச் ஆகும், பிஹைண்ட் த மிரர் மேக்னிஃபைடு விர்ச்சுவல் அண்டு எரக்ட். இதில் ஒன்றில் மட்டும்தான் நேரான மாயபிம்பம் உருவாகும். எந்த புள்ளியிலன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் எஃப் அண்டு பி. யூ கேன் அப்சர்வ் ஃப்ரம் த டேபிள் தட் த கான்கேவ் மிரர் always forms a real and inverted image concept when the You can observe from the table that a concave mirror always forms a real and inverted image except when the object is placed between the focus and the pole of the mirror. அதாவது ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் நடுவில் வைக்கும்போது மட்டும்தான் அது விர்ச்சுவல் அண்ட் எரக்டாக இருக்கும். மற்ற எல்லா பொசிஷன்லையும் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா இன்வெர்ட்டட் ரியல் இமேஜாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது பொதுவாக எடுத்துக்கிட்டோன்னா கான்கேவ் மிரர்ஸில் உருவாகக்கூடிய இமேஜ் இன்வெர்ட்டட் ரியல் இமேஜஸ், அதாவது தலைகீழான மெய்பிம்பம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே யூ வில் ரீட் திஸ் கான்கேவ் மிரர்ஸ் டேபிள். திஸ் இஸ் த ஃபஸ்ட் டீட்டெயில். 5th Roman லெட்டரில் ஃபஸ்ட்டு டீட்டெயில்க்குரிய ஆன்சர் இமேஜ் ஃபார்ம்டு பை எ கான்கேவ் மிரர். இந்த டேபிளர் காலத்தை தான் நீங்கள் நல்லா படித்து எழுதி பார்த்துட்டு சென்ட் பண்ணணும். தேங்க்யூ.